ஏங்க டிஎம்கே ஃப்ரெஷ்ஷான ஒரு மேட்டர் இறக்கியிருக்காங்க. இப்போ நடந்து முடிஞ்ச எலெக்ஷன் இருக்குல்ல 2026 கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் தோத்துட்டாங்க. விஎஸ் அவர்கள் வின் பண்ணி அவர் சட்டமன்றத்துக்கு போயிட்டார். இப்போ டிஎம்கே சார்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொளத்தூர் தொகுதியில் கிட்டத்தட்ட எல்லா பூத்துலையுமே நாங்கள் தாங்க கிங்கு, எப்படி நாங்கள் தோத்தோன்னு எங்களுக்கு தெரியலங்க. அதுவும் ஒரு 14 பூத் இருக்குதுங்க. அந்த 14 பூத்துலையும் நாங்கள் எங்ககிட்ட இருக்கிற டேட்டா வச்சு இப்படி பார்த்துட்டோம் அப்படி பார்த்துட்டோம், நாங்கள் தாங்க ஜெயிக்கிற மாதிரி இருக்கோம். அதனால் அந்த இவிஎம் மிஷின் மேலே எங்களுக்கு பயங்கரமான டவுட் இருக்குது, அதுக்குள்ளே ஏதோ ஒரு சதி மர்மம் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ தேர்தல் ஆணையத்திட்ட முறையிட்டு இருக்காங்க. இப்போ தேர்தல் ஆணையம் என்ன பண்ணுறது, முறையிட்டுனாங்கல்ல, அதனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரிங்க நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம் அந்த இவிஎம் மிஷினை. ஒரு நாளைக்கும் நாங்கள் வந்து 2 இவிஎம் மிஷின் எடுத்து நாங்கள் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம். அதுக்கான 7 days வந்து நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறோம் சொல்லிட்டாங்க. இதுக்கான தொகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 7 லட்ச ரூபா கட்டணும்னு சொல்லிட்டாங்க. ரீஇன்வெஸ்டிகேஷனில் டிஎம்கே ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கொளத்தூர் தொகுதியில் ரீஎலெக்ஷன் வரப்போகுது. அது மட்டும் கிடையாதுங்க, மறுபடியும் கோர்ட்டுக்கு போவாங்க. தமிழ்நாடு முழுக்க டிவிக்கே தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி, ஐயோ மொத்த தமிழ்நாட்டுக்கு ரீஎலெக்ஷன் வரப்போகுதுங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. என்னடே பக்கத்து ஆட்டோ கொண்டாடி திருப்பினா எப்படி ஏன் ஆட்டோ ஓடும்? மக்களுக்கு நல்லது பண்ணியிருந்தா தான் நீ எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் சரி, ராஜாவாக இருந்தாலும் சரி ஜெயிக்க முடியும். மக்களுக்கு நல்லது பண்ணனா உங்களை வீட்டில் தான் உட்கார வைப்பாங்க.